போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் அண்ட் மணி அவங்களோட தான் முடிச்சிருப்பாங்க இல்லையா? அதாவது நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி கை குடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா அங்கருந்து ஒரு கன்டினியூட்டி மாரி வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க எபிசோட் 45. நம்ம மணி பார்த்தீங்கன்னா, செம்ம ஹேப்பியா இருக்கிறாரு. லவ் பண்ண பொண்ண விட நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸைட்மென்ட் மோட் அவர் ஃபேஸ்லயே வந்து தெரியுது. ஆனா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து செம்ம டவுனா இருக்காங்க. அது எப்படி மணி கண்ணுக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க மூஞ்சிலயே அப்படியே எழுதி ஒட்டியிருக்கும். லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து அவங்க டவுட்ட கிளியர் பண்ணாங்க. கனவுலாம் வந்துச்சு. என்னென்னமோ நடந்துச்சு. கடைசியில நம்ம தங்கம் வந்து மணிய லவ் பண்றோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றப்போ கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இது வந்து இவங்கள பயங்கரமா இம்பாக்ட் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல அந்த சீன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த ஃப்ரேம் செட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? மணி வந்து செம ஹாப்பியா பேசிட்டு போயிருவாரு. தங்கம் ஒரு மாரி டல்லா இருப்பாங்க. ஸோ பின்னாடி பிளர்ல வந்து தியோ இருப்பாங்க. கரெக்ட்டா அவங்கள அப்பதான் ஃபோக்கஸ் கொண்டு வருவாங்க. அவங்க வந்து இத நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது அந்த ஃப்ரேம். நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தங்கம் எப்போ மணிட்ட பேசாம இருந்தாங்களோ, அப்போலாம் வந்து நம்ம மணி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் நம்ம மணி எப்போலாம் வந்து தங்கம்ட்ட பேசாம இருக்காங்களோ, அப்போலாம் நம்ம தங்கமோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா டவுன் ஆகுது. ஸோ 2 பேரும் 2 மைண்ட் செட் 2 எக்ஸ்ட்ரீம்ல இப்போதைக்கு இருக்காங்க. எப்போ திரும்ப ஒண்ணா சேர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது பத்தாதுன்னுட்டு நம்ம வள்ளி வேற இந்த கேன்டீன்ல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ, நீங்க 2 பேரும் வந்து செம காம்போவா இருக்கீங்க, செம வைபா இருக்கீங்க. நீங்க கப்புள்ஸா அப்படின்னு வேற வந்து நம்ம தங்கமன் மணிய பார்த்து கேட்டுருவாங்க. அந்த இடத்துல நம்ம தங்கம் மூஞ்சே மாறிடும். மணி டக்குன்னு சாச்சா அப்படிலாம் கிடையாது. நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிருவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம திரும்பவும் வந்து அவங்க அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாம, அதாவது ஃபர்ஸ்ட் பால்லயே வந்து அவுட் ஆயிருவாங்க. ஸோ தங்கம்க்கு வந்து இன்னமும் அது எந்த அளவுக்கு பாதர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா வந்து காட்டியிருப்பாங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல மெயினா நம்ம வள்ளிய ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா வள்ளி பார்த்தீங்கன்னா, இந்த டீம்ல இருக்கவங்கலாம் ஒரு மாரி பேசினனால ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கே வேணாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரங்கன் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு இல்லையா? ஸோ மறுபடியும் ஒரு டீம்ல எல்லாரும் முன்னாடி நிறுத்தி, இவங்க இங்க தான் இருப்பாங்க. இவங்க வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரிலாம் எல்லாம் பேசுவாரு. நம்ம பத்மா தான் இருக்கிறாங்கல்ல, வள்ளி எல்லாம் என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் வந்து என்னால காம்படிஷனா பார்க்க முடியாது. என் ஒப்பீனியன் நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாரி எப்பவும் போல பயங்கர இதுவா பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இங்க தான் இருப்பாங்க. நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி பின்னாடி ஒரு வாய்ஸ் வேற அவர் மைண்ட் வாய்ஸ் மாரி சரியான இம்சை அப்படிங்கிற மாரி வரும். ஸ்டார்ட்டிங்ல தான் வந்து நம்ம ரங்கன எந்த அளவுக்கு ஒரு மாரி ஃபுல் டிப்ரஷன் மோட்ல காட்டுனாங்களோ, எப்ப அவர் கோச் ஆனாரோ அப்பையில இருந்து அவருக்குள்ள இருந்து இந்த மாரி குட்டி குட்டி காமெடி எல்லாம் வெளிய வர மாரி காட்டியிருக்காங்க. அது அவரோட இன்னொரு சைடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து டோட்டலா முன்னாடி இருந்த ரங்கனுக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்க மாரி காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வள்ளி வந்து செமையா விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தியோ வீடியோ எடுத்து போடுறது அண்ட் பக்கத்துல பத்மாவை வெறுப்பேத்துற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? சம வள்ளி அப்படின்லாம் கத்துறது அண்ட் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவுக்கு வந்து அப்படியே தாங்க முடியல அந்த டென்ஷனு. இது பத்தாதுன்ட்டு அந்த செஷன்ல வந்து நம்ம ரிஷியும் அவங்க பேர் வந்து வர்ஷான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். நம்ம மணி வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? இப்போ அந்த கியூபிட் வேலை கியூபிட் வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ரிஷிக்கு பர்த்டே அப்படின்னு பொய் சொல்லிட்டு அவங்கள வந்து வர வைக்கிறாரு. அது இல்லாம எல்லாரையுமே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிடுறாங்க. இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வர்ஷாக்கு வந்து அவர் பொய்யான பர்த்டேங்கிறது தெரிஞ்சே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த கான்வர்சேஷன் பிளஸ் அவங்களோட காம்போ வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. உன் பர்த்டேன்னு நம்ப வைக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ட்ரை பண்றாங்க. சரி இந்தான்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு இது உன்னோட ரியல் பர்த்டேக்கான கிஃப்ட்டா வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட கவுன்சிலர் அப்படிங்கிறத வேற அவங்க அப்படி ஞாபகப்படுத்துவாங்க. அண்ட் நம்ம ரிஷி வந்து நீங்க வந்து அவங்களோட கவுன்சிலர் என்னோட கவுன்சிலர் கிடையாது அப்படிங்கிறத வேற அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு. ஆனா அங்கதாங்க சூப்பரா ஒரு கேள்வி கேட்பாரு. பொய்ன்னு தெரிஞ்சு எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா இந்த செஷன்லாம் வந்து ஒரு மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்கு. இது எதுக்கிட்ட இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் இப்போ வந்து ஸ்லோவா அந்த கேரக்டர் வந்து நம்ம ரிஷியோட லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா புதுசா ஒரு ட்ராக் இது ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ அந்த போர்ஷனும் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்டோரியோட அப்படியே மர்ஜ் ஆயிரும். ஸோ அவ்வளவுதாங்க இந்த எபிசோட் நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் 46 நான் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.